கிஃப்ட் வாங்கிருக்கீங்களா? இல்ல 48 வாங்கிருக்கேன். சர்ப்ரைஸா? யார் பேரு இருக்குதுல? நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் சத்தியமா அவங்களால அத்தனை கிஃப்டெல்லாம் யோசிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. நான் தான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேனே, அனாவசியமா என்னை இப்படி தோண வச்சு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ ஹையாக கொடுத்துட்டு பட் பேசிக்காக ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதே இவங்க 2 பேருக்குமான வேலையாக இருந்தது. வச்ச பொருளை கண்டுபிடிக்கலாம், ஆனால் யார் ஒளிச்சு வச்சாங்களோ அவங்களே தேடி கண்டுபிடிக்கிற நிலைமை வருமா? அந்த மாதிரி தான் அவன் எந்த பொருளை ஒளிச்சு வச்சானோ அதை அவனே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக அந்த டப்பாவை எடுத்துட்டோம். இன்னும் மட்டும் கன்ஃபார்மாக இருந்து இதை பார்த்து சத்தியமாக என் புருஷன் கஸ்டமைஸ்லாம் பண்ணலை. ஏன்னா ChatGPTல போடாலும் இந்த ப்ராம்ப்டை போட முடியாதுன்றதை கிளியராகவே இருந்தேன். கண்டிப்பா எழுதல. ChatGPTல கூட ப்ராம்ப்ட் போட்டு கூட நீ எழுத மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். 3 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்ல, அவங்கள பற்றி கொஞ்சமாவது தெரியாதா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் என்னதான் கிண்டல் பண்ணாலும் விளையாடினாலும் இந்த ஒரு கிஃப்ட் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ரொம்பவே க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை பார்த்தோன்னே எனக்கு செகண்ட் கிஃப்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அதை பார்த்து என் ரியாக்ஷன் என்னது என்னன்றது அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது கெஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள்.